நாங்க செஞ்ச குற்றத்தை சொல்லுங்க. மனசார மக்களை செஞ்சது ஒரு பிள்ளை மக்கள்ல மக்களையா கிடக்கான். இவன் தான் கதின்னு கிடக்கான். இலையெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா அவனுக்கு வந்து ஒண்ணுமே அறியாத பிள்ளை. அவன் பிள்ளை ஒண்ணுமே அறியாது. நான் முடிச்சதுக்கு அப்புறம் கேளுன்னு சொல்றல என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்னைய மனமுருக வைக்கணும்னு நினைக்கிறேன். உண்மை உண்மை இல்லை நான் சொல்ல மாட்டேன். வேற ஒருத்தர் பேச்சை கேட்டு வேற ஒருத்தர் பேச்சை கேட்டு என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அவனுக்கு நான் என்ன குறை கொடுத்துருக்கேன் என்ன நேரம் கொடுத்துருக்கேன் நானே சொல்லுவேன். நம்ம மருத்துவம் நம்ம எல்லாருமே ஒரே கண்ணா பார்க்கிறோம். தெய்வத்துக்கு நாங்க வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே முழுக்க மனசோட இந்த தெய்வத்தை சொல்றதுல முன்னோர்கள் சொல்றதுல நீங்க நினைச்சது நடக்காது. நான் நினைச்சேன் இந்த பிள்ளைங்க எனக்கு நடக்கணும். இவங்க நினைச்சாங்க முடிஞ்சா முடியாது. யார் எனக்கு நடத்தணுமோ அவங்கதான் நடத்த முடியும். இன்னும் நீங்க பட்டினி போடணும் ஒரு நிமிஷத்துல நினைச்சிடலாம். நல்லா கேட்டுக்கோ, பேச்சு ஆணையா சொல்றேன். நீ பட்டினி போடணும் நீ ஒரு சாட்சியா நினைச்சுக்கலாம். வருஷம் கழிச்சு என்ன மனமுழுக வச்சுக்கல. அரசாபிஷேகம் நடத்தி என்ன மனமுழுக வச்சுக்கல எல்லா மக்களும். அப்போ நான் எப்படி மனமுழுந்து ஆண்டேன்? உண்மையா இல்லையா? இதே உனக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த உள்ளூர்லயே என் பேரை சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. அவன் பிள்ளைய போன வரைக்கும் நான் தூக்கினேன். நான் உண்மையா பேசுறேன்ப்பா. உண்டா இல்லையா அத சொல்லு. என்ன சொல்ல வர புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ அன்பை மட்டும் காட்டு. எனக்கு அவன் வந்து ஒரு அப்படியே அந்த ஆளே கிடையாது. அவன் தவறான ஆள் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். என்ன உண்டோ நானும் சொல்லிடுவேன். அவனே என் பிள்ளை தூக்கணும் நினைச்சால் செய்ய மாட்டேன். அவன் நிக்கான். ஆக்கிறது அவன், அடிக்கிறது அவன். அவன் நிக்கா என் ஆக்குறது அவன், அடிக்கிறது அவன். நான் தூக்க முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணுதான் எங்க அப்பா நிப்பாப்பா. 100% உண்மை. சின்னதா சொல்றப்பா, எண்ணெயில வச்ச ஒவ்வொரு பொருளா காணும். ஒவ்வொரு பொருளா துளை. ஏன் தூக்குறேன் நீ கேட்கக்கூடாது. ஏன் பிள்ளை நினைச்சதால நான் உள்ள விடுவேன். உன் வீட்டுக்குள்ள நான் உன் பிள்ளைய